அனைவருக்கும் வணக்கம். அமாவாசை திதியில் பிறந்தவங்க யோகக்காரங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகக்காரங்க தான். ஏன் அப்படின்னா அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பதவியில் எல்லாமே அமாவாசை திதியில் தான் பிறந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருப்பாங்க. சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசையில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யோகக்காரங்க, சரிங்களா? அதே மாதிரி நல்ல குணமாக இருப்பாங்க. வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் பிறந்தவங்க, அதில் அமாவாசையிலையும் கால்குலேஷன் நிறைய இருக்குது. ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே பிறந்தவங்க, அதுலேயும் குறிப்பாக ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது திருடர்களாகவோ இல்லை பொய் சொல்லக்கூடியவர்களாகவோ அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும். அதையும் ஜாதகத்தை வச்சு தான் சொல்லணுமே தவிர அமாவாசையில் பிறந்தவங்க அனைத்து நபர்களும் கெட்டவர்களும் சொல்லக்கூடாது. வைகாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொய் சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா வியாபாரம் அவங்க பண்ணுவாங்க. ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆடி மாதத்தில் பிறந்த நபர்களுக்கு அமாவாசை திதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடாளும் சக்திகள் இருக்கும். படைப்பாற்றல் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆவணி மாதம் பிறந்த அவங்க பார்த்தீங்கன்னா ராஜதந்திரம் ரொம்ப முக்கியவங்களாக இருப்பாங்க. புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி மனப்பான்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனப்போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பாங்க. ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஓயாத மனப்போராட்டங்கள் உள்ளவங்க, மற்றவங்களுக்கு உதவக்கூடியவங்களாக இருப்பாங்க. கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நாடாளும் சக்தி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நட்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆவணங்களை கையாள்வதில் கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. மார்கழி மாதம் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 வயசு ஆகும்போதே ஒரு முதிர்ச்சி தன்மை இருக்கும். மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சரி, இப்போ தை மாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரத்தை அதிகமாக விரும்புவாங்க. சொந்த பந்தம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி நினைக்கக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. மாசி மாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா திறமசாலியாக இருப்பாங்க, சரிங்களா? சோபிக்கு அதாவது என்னன்னா அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்து தான் அவங்களுக்கு கொஞ்சம் திருமண அமைப்புகள் மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்து தான் எல்லாமே மாறுமே தவிர அமாவாசை ஒரு திதியில் பிறந்தவங்களை மட்டும் வச்சு நம்ம சில விஷயத்தை கணக்கு பண்ணுவது தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அமாவாசையில் பிறந்தவங்க எல்லாருமே யோகக்காரங்களாம்னா சத்தியமாக யோகக்காரவங்க தான். அரசு வேலையில் 80% மேலே இருக்கிறவங்க அவங்க தான். அமாவாசை யோகம் ஒரு சிறப்பான யோகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.